சாதி, மதம் போன்ற சர்ச்சைக்குரிய தலைப்புகளில் திருவள்ளுவரின் நடுநிலைப்பாடு எனக்கு மிகவும் பிடிக்கும். பரம்பரை முறையும் இறுக்கமான சமூக வர்க்கமும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த மகான் ஒரு எளிய குரல் மூலம் அனைத்தையும் தெளிவுபடுத்துகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய் தொழில் வேற்றுமையான். பிறப்பா வளர்ப்பா இவற்றில் எது முக்கியமானது என அறிஞர்கள் விவாதித்துக் கொண்டே இருந்திருக்கின்றனர். திருவள்ளுவர் கூறுகிறார், வளர்ப்பில்தான். இன்றைய அறிவியல், குறிப்பாக எபிஜெனெட்டிக்ஸ் என்ற துறை கூறுகிறது, பிறப்பும் வளர்ப்பும் தனிநபர் என்ற இறுதி தயாரிப்பை உருவாக்க சிக்கலான வழிகளில் பின்னி பிளர்கின்றன. எனக்கு புற்றுநோய் மரபணு இருக்கலாம், ஆனால் நான் வெண்சுருட்டை புகைக்காவிட்டால் அது இயக்கப்படாமலும் போகலாம். ஒரு பெண் இயற்கையாகவே எண்களின் மீது ஆசையும் ஆதிக்கமும் கொண்டவளாக இருக்கலாம், ஆனால் அவளுடைய குடும்பமும் சமூகமும் அந்த குணத்தை அடக்கிவிடக்கூடும். நாம் மற்றொரு சகுந்தலா தேவியை இழந்துவிடவும் கூடும்.